ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம். குருவாரம் குரு சிந்தனை. ஆனந்த் ஆசிரமத்தின் சத்குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள், பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள், பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசியுடன் இந்த வார பதிவை கேட்டு மகிழ்வோம். பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்களுடைய தெய்வீக அன்னையுடன் பாகம் 2 வித் த டிவைன் மதர் வால்யூம் 2 என்ற நூலிலிருந்து சில பதிவுகளை கேட்டு மகிழ்வோம். புத்தகம் பற்றிய சிறிய முன்னுரை. 1981-87களில் நிகழ்த்தப்பட்ட மனதிற்கு எழுச்சியூட்டும் இவ்வுரையாடல்களை ஸ்ரீராம் மிகுந்த கவனத்தோடு பதிவு செய்துள்ளார். இவர் பின்னர் சந்நியாச தர்மத்தை மேற்கொண்டு சுவாமி சுத்தானந்தா என்ற பெயரை ஏற்றுக்கொண்டார். அனைவரும் தமது அன்றாட வாழ்க்கையின் எவ்வாறு முழுமையான பக்தி மற்றும் அர்ப்பணிப்பினுள் ஆழ்ந்து வேரூன்றி இருக்க முடியும் என்பது பற்றி பூஜ்ய மாதாஜி வெளிப்படையாகவும் தெளிவாகவும் அளித்த செய்திகளை வாசகர்கள் இந்த பக்கங்களில் காணலாம். கேள்வி: நான் ஒரு ஆசிரியை. இறை உணர்வு பெற்ற ஆன்மாக்கள் பலரும் நீண்ட சாதனையில் ஈடுபட்டு தங்களுடைய எல்லாவற்றையும் உயரிய குறிக்கோள்களுக்காக தியாகம் செய்வதை காண்கிறேன். என்னுடைய உலகிய செயல்களில் ஈடுபட்டு கொண்டே நான் என் சாதனையை எவ்வாறு செய்வது? மாதாஜி: என்னுடைய தினசரி வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கும் போதே பப்பா பெரும்பாலும் வீட்டிலேயே என் சாதனையை செய்ய வைத்தார். எதையுமே தியாகம் செய்யும்படி அவர் கூறவில்லை. இன்னும் சொல்லப்போனால், நான் வீட்டிலிருந்து கொண்டு என்னுடைய வழக்கமான கடமைகளை இறைவனுடைய தொண்டாக கருதி செய்ய வேண்டுமென அவர் வற்புறுத்தினார். குண்டலினி பிருகுடியை புருவங்களுக்கு மத்திய பாகம் அடைந்தபோதுதான் நிரந்தரமான பப்பாவின் இருப்பில் நுழைவதற்காக என் வீட்டின் குறுகிய வட்டத்தை விட்டுவிட்டேன். எனவே நீங்கள் உங்கள் வேலையோ அல்லது நீங்கள் இப்போது செய்து கொண்டிருக்கும் எதையுமே விட வேண்டியதில்லை. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அதை இறைவனுடைய சேவையாக கருத வேண்டும். நீங்கள் செய்யும் அனைத்தையும் இறைப்பணியாக கருத வேண்டும். அப்போது அதன் விளைவு எதுவாயிருந்தாலும் நீங்கள் அதில் கட்டுண்டிருக்க மாட்டீர்கள். அதே சமயத்தில் உங்கள் சாதனை விரைவுபடுகிறது. காலை 9 மணி, சமாதி அறை. மாதாஜி: நாம் யாரிலுமே குற்றங்களையோ குறைபாடுகளையோ ஒருபோதும் காணக்கூடாது. நான் சாதனை செய்து கொண்டிருக்கையில் பப்பா என்னிடம் கூறுவார், ஒருவரிலும் குற்றம் குறை காணாதீர்கள். அனைவரையும் ராம்தாஸின் வடிவமாகவே பார்த்து அனைவரிடமும் அன்பு செலுத்துங்கள். அப்போதுதான் உங்களுக்கு மெய்யுணர்வு கிட்டும். அனைவரிலும் நல்லது இருக்கிறது. எனவே உங்கள் இலக்கு சாட்சாத்காரமாக இருந்தால் அவர்கள் யாரை பற்றியும் தவறாக நினைக்கக்கூடாது. அனைவரிலும் பப்பாதான் இருக்கிறார் என்பதால் அனைவரிலும் நல்லது இருக்கிறதல்லவா? கேள்வி: ஜபத்திற்கான குறிப்பிட்ட இலக்கு எதையாவது, உதாரணத்திற்கு 3 கோடி என்பது போல நிர்ணயித்து கொள்ளும்போது நாம் ஆன்மீக பாதையில் முன்னேற்றமடையும் அதே சமயம் குண்டலினியும் மேலே எழுமென்று எப்படி நம்புவது? மாதாஜி: குண்டலினி ஒவ்வொரு நிலையாக எழுகையில் நம்மில் வெளிப்படும் அறிகுறிகளிலிருந்து மட்டும்தான் நமக்கு தெரிய வரும். குண்டலினி 3வது நிலையிலிருந்து 4வது நிலைக்கு செல்கையில், அதாவது நாபி எனப்படும் தொப்புளிலிருந்து இதய மையத்திற்கு செல்கையில் நம் குருவிடம் ஒரு வலிய ஈர்ப்பும் பற்றும் உருவாவதை உணரத் துவங்குவோம். நம் வீட்டில் இருக்கும் உறவினரிடம் தோன்றும் அதே உறவை மொத்த உலகத்தோடும் உணர்வோம். ஒரு உதாரணம் தருகிறேன். சிவாஜியின் குருவான சமர்த்த ராம்தாஸ் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவருடைய சிஷ்யர்களுக்கும் உங்களுக்கு வந்தது போலவே எப்படி ராமநாமம் நம்மை ஒவ்வொரு நிலையாக மேலே உயர்த்தும் என்ற சந்தேகம் வந்தது. அவர்கள் 13 கோடி ராமநாமம் ஜபித்தால் அவர்களுக்கு இறை உணர்வு கிடைக்கும் என்று அவர்களுடைய குரு கூறியிருந்தார். எனவே அவர்கள் மனதில் இருந்த சந்தேகத்தை ஒரேடியாக தீர்ப்பதற்காக அவர்களில் ஒருவரை 3 கோடி ராமநாமம் ஜபிக்கும்படி சமர்த்த ராம்தாஸ் கூறினார். அந்த இலக்கை முடித்தவுடன் அந்த சீடருக்கு தம் குருவிடம் வலிய ஈர்ப்பு வந்தது. தன் வீட்டில் குடும்பத்தினருக்கு சொந்தமென உணர்வது போலவே மொத்த உலகத்திற்கும் தான் சொந்தம் என்ற உணர்வும் அவருக்கு வந்தது. இவருள் ஆன்மீக முன்னேற்றத்தின் அறிகுறிகளை மற்ற சீடர்களும் கண்டனர்.
என்னுடைய விஷயத்தையே எடுத்துக்கொள்ளுங்கள். நான் பப்பாவை பார்ப்பதற்கு முன் மந்திரோபதேசம் எடுத்துக்கொண்ட 4 மகான்களில் 3ஆமவர் எனக்குள் தமோ குணம் மிகுந்திருப்பதாகவும் அது அழிக்கப்படாவிட்டால் எனக்கு சாட்சாத்காரம் கிடைக்கவே கிடைக்காது என்றும் கூறினார். இதன் பின்னர் என் ஜாதகத்தை படித்த ஒரு புரோகிதர் நான் இன்னொரு மகானை தரிசிப்பேன் என்றும் அவர் எனக்கு இறை உணர்வு அளிப்பார் என்றும் கணித்து கூறினார். எனவே நான் 2 கோடி இலக்கு வைத்துக்கொண்டு எனக்கு 3வது மகான் அளித்த மந்திரத்தை தீவிரமாக ஜபிக்க துவங்கினேன். இந்த இலக்கை நான் முடிப்பதற்கு முன்பே பப்பா என்னை தன் சாநித்தியத்திற்கு இழுத்தார். இதற்கு பிறகு எனக்கு இந்த மந்திரத்தை அளித்த சுவாமியிடம் நான் செல்லும் வாய்ப்பு வந்தது. என்னை பார்த்ததும் என்னுள் சத்வம் நிறைந்திருப்பதை பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டார். இந்த அற்புதத்தை நிகழ்த்திய மகான் யாரென்று அவர் கேட்டார். நான் பப்பாவின் பெயரை சொன்னதும் அந்த சுவாமி கூறினார், அந்த மகான் எவ்வளவு சிறந்தவராக இருக்க வேண்டும், நானும் அவரை சந்திக்க விரும்புகிறேன். ஆக உங்கள் குரு மந்திரத்திற்கு 3 கோடி இலக்கு வைத்துக்கொண்டு அதை உறுதியாக பின்பற்றினால் நீங்கள் உங்கள் இலக்கை அடைவீர்கள் என்பது என் அனுபவத்திலிருந்து கண்டது. என் விஷயத்தில் பப்பாவை சந்தித்து அவருடைய சாநித்தியத்திற்கு ஈர்க்கப்பட்டிருந்தும் மற்ற பெண்களோடு சேர்ந்து அவருடைய காசர்கோடு ஆசிரமத்திற்கு வழக்கமாக செல்ல துவங்கினாலும் பப்பாவிடம் ராம மந்திர தீட்சை பெற வேண்டுமென கேட்பதற்கான தைரியம் பிறப்பதற்கு 1 வருடம் பிடித்தது. ஆரம்பத்தில் ஆசிரமத்திற்கு சென்று கொண்டிருந்தாலும் நான் அந்த 3வது சுவாமி அளித்த மந்திரத்தை ஜபிப்பதில் என் இலக்கான 2 கோடியை முடிப்பதில் ஈடுபட்டிருந்தேன். இந்த இலக்கை அடையும் வரை நான் வேறு எந்த தீட்சையும் பெற விரும்பவில்லை. 2 கோடி ஜபத்தை முடித்த அடுத்த கணமே நான் பப்பாவை அணுகி அவரிடமிருந்து ராமநாம தீட்சை பெற்றேன். அதன் பின்னர் என் முன்னேற்றம் வேகமாகியது. முதல் விஷயமாக பப்பா நான் செய்யும் ஜபத்திற்கு கணக்கு வைத்து கொள்ள வேண்டாம் என்று கூறினார். ஏனெனில் அது என்னை உடம்பு பற்றிய எண்ணங்களுக்குள் இறக்கிவிடும். அவர் என்னை விரதங்கள், உண்ணா நோன்புகள், சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நிறைந்த வழிபாடுகள் ஆகியவற்றின் தலைகுலிருந்து விடுவித்தார். நான் அடைய வேண்டிய பப்பாவானவர் பெயர் மற்றும் வடிவத்திற்கு அப்பாற்பட்டவர் என்று கூறினார். நான் உருவ வழிபாடு, நோன்புகள் போன்றவற்றை அனுசரிப்பதை பற்றி கொண்டிருந்தால் முற்றிலும் வெறுமையே தன் முக்கிய பண்பாக கொண்ட நிரந்தரத்தை ஒருபோதும் அடைய முடியாது என்று பப்பா என்னை எச்சரித்தார். எனவே நானும் காலியாக வேண்டியிருந்தது. உள்ளே முற்றிலும் வெறுமையாக வேண்டியிருந்தது. கேள்வி: தீட்சைக்கு பிறகு இலக்கை அடைவதற்கு மாதாஜிக்கு எவ்வளவு காலம் பிடித்தது? மாதாஜி: எனக்கு சரியாக நினைவில்லை, 2 ஆண்டுகள் ஆகியிருக்கலாம். குண்டலினி புருவங்களுக்கு மத்தியில் இருந்த பாகத்தை கிழித்துக்கொண்டு உச்சியை அடைந்த பின்னரும் பப்பா தன்னுடைய பேரானந்தத்தில் நான் நிலையாக இருப்பதற்கு என்னை 2 ஆண்டுகள் சாதனை செய்ய வைத்தார். நான் எல்லா நேரமும் நிர்குண நிலையில் ஆழ்ந்திருக்க கூடாது என்று அவர் எண்ணினார். எனவே உலகில் வாழ்ந்து கொண்டும் அசைந்து கொண்டும் இருக்கையில் அந்த பேரானந்தத்தை அனுபவிப்பதற்கு, அதாவது சகஜ சமாதி நிலையில் இருப்பதற்கு இன்னும் அதிக சாதனை தேவைப்பட்டது. கேள்வி: மாதாஜி, இன்னமும் அந்த பேரானந்தத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்களா? மாதாஜி: ஆம். இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் காண்போம். இக்கருத்துக்களை நம் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க பப்பாவின் அருளையும் பூஜ்ய மாதாஜியின் அருளையும் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் அருளையும் வேண்டி சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்.